அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரபல சூஃபி ஹஜ்ரத் ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், நான் 5 விஷயங்களை தேடினேன். அவை 5 இடங்களில் கிடைத்தன. 1. உணவில் பரக்கத் லுஹா தொழுகையில் கிடைத்தது. 2. கப்ரு வெளிச்சம் தஹஜ தொழுகையில் கிடைத்தது. 3. முன்கர் நகீரின் கேள்விக்கு பதில் கிராத்தில் கிடைத்தது. 4. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எளிதாகக் கடக்கும் வழி நோன்பிலும் சதக்காவிலும் கிடைத்தது. 5. அர்ஷு உடைய நிழல் கல்வித் என்னும் தனிமையில் கிடைத்தது. தொழுகையின் அவசியத்தைப் பற்றியும் அதன் சிறப்புகளைப் பற்றியும் ஹதீஸ் புத்தகங்களில் ஏராளமாக கூறப்பட்டுள்ளன. அதன் சிறப்புகளைப் பற்றியும் ஹதீஸ் புத்தகங்களில் ஏராளமாக கூறப்பட்டுள்ளன. அவை அனைத்தையும் திரட்டிவிடுவது இயலாத காரியம். எனவே பரக்கத்திற்காக 40 ஹதீஸ்களுடைய மொழிபெயர்ப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியுள்ளார்கள், என்னுடைய உம்மத்தினர் மீது முதலாக தொழுகையைதான் அல்லாஹ் கடமையாக்கினான். கியாமத் நாளில் முதலாக தொழுகையைப் பற்றிதான் விசாரிக்கப்படும். 2. தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள். தொழுகையின் விஷயத்தை அல்லாஹ்வை பயப்படுங்கள். தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கள். 3. முஸ்லிமான மனிதனுக்கும் ஷிர்கிற்கும் இணைவைத்தலுக்கும் இடையில் தொழுகைதான் தடுப்பாக உள்ளது. 4. இஸ்லாத்தின் அடையாளம் தொழுகையாகும். தூய்மையான மனதுடன் முஸ்தஹப்புகளை பேணி அந்தந்த நேரங்களில் தொழுது வருபவர் முஃமீனாவார். 5. ஈமானையும் தொழுகையையும் விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அல்லாஹ் தொழுகையை விட சிறந்த ஒன்றே கடமையாக்கியிருந்தால் அதை செய்யும்படி மலக்குகளுக்கு கட்டளையிட்டு இருப்பான். மலக்குகளோ இரவு பகலாக சிலர் ருகுவிலும் சில சஜிதாவிலும் இருக்கிறார்கள். 6. தொழுகை இஸ்லாத்தின் தூண். 7. தொழுகையினால் ஷைத்தானின் முகம் கருத்து விடுகிறது. 8. தொழுகை முஃமினுக்கு ஒளியாகும். 9. தொழுகை சிறந்த மார்க்கப் போராகும். 10. ஒருவர் தொழ ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் அவரிடம் கவனத்தை செலுத்துகிறான். அவர் தொழுது முடித்தவுடன் அல்லாஹ் தனது கவனத்தை திருப்பிக் கொள்கிறான். 11. வானத்திலிருந்து ஒரு துன்பம் இறங்கினால் பள்ளிவாசலை செழிப்பாக்கி வைப்பவர்களை அது பாதிப்பதில்லை. 12. ஏதேனும் ஒரு பாவத்தின் காரணத்தால் ஒருவர் நரகத்திற்கு சென்றால் ஷஜிதாவின் போது பூமியில் பட்ட உறுப்புகளை நரக நெருப்பு தீண்டுவதில்லை. 13. சஜிதாவின் போது பூமியில் பட்ட உறுப்புகளை தீண்டக்கூடாது என்று நரக நெருப்புக்கு அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான். 14. அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றப்படும் தொழுகையே எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுக்கு மிகப் பிரியமான அமலாகும். 15. மனிதன் தன்னுடைய நெற்றியை பூமியில் வைத்து சஜிதா செய்யும் நிலையே எல்லா நிலைகளையும் விட அல்லாஹ்வுக்கு மிகப் பிரியமானதாகும். 6. சஜிதாவில் இருக்கும்போது மனிதன் அல்லாஹுவுக்கு மிக நெருக்கமாகி விடுகிறான். 17. தொழுகை சொர்க்கத்தின் சாவியாகும். 18. மனிதன் தொழுகைக்காக நின்றுவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹுவுக்கும் அவனுக்கும் இடையில் திரைகள் விலகுகின்றன, அவன் இருமல் போன்றவற்றில் ஈடுபடாத வரை. 19. தொழுகையாளி அரசனான அல்லாஹுவின் கதவை தட்டுகிறார். தட்டுபவர்களுக்கு கதவு திறக்கப்படுவது இயல்பே. 20. உடலுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு தீனில் தொழுகை முக்கியமானதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.